வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேவா? அங்கே பிசி எக்ஸாமில் சைக்காலஜி எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டர்னில், அதாவது சைக்காலஜி 25 கொஷின் கேட்பாங்க. அதில் தமிழ் 5, மேக்ஸ் 5, டிஐ 5, ரீசனிங் 10. இதுதான் சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட். டோட்டலாக சேர்த்து தான் 25 கொஷின். அதே பேட்டர்னில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் பேட்சில் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. 100 டெஸ்ட். ஓகேவா? சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட் 100 டெஸ்ட் இருக்கும். அதுல இருந்து ஒரு 30 டெஸ்ட் யூடியூப்ல ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. நேற்று ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம 2வது டெஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ரேண்டமா ஒவ்வொரு வீடியோவா எடுத்து பார்க்கறது. அதுல இது எத்தனாவது டெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது டெஸ்டா இருக்கிறத உங்களுக்கு இன்னைக்கு 2வது டெஸ்டா எடுக்கிறோம். ரேண்டமா எடுத்ததுல. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? சொல்லும் பொருளும் ஒன்று கேட்குறாங்க. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. அடுத்து ஒரு பொறுத்துகை கேட்டிருந்திருக்கான். தமிழ் 5 கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து கலைச்சொற்கள். ஓகேவா? அணிகலன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்னமெண்ட்ஸ். மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு அவேர்னஸ். ரீஃபார்ம் சீர்திருத்தம். திறமைனா டேலண்ட். அப்படியே இதை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா டி ஆப்ஷன் ஆன்சராக வந்திருக்கும். ஓகேவா? பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுக்க வாக்கியத்தை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு சென்ட்ரல்ன்றதே தமிழ், அதாவது தமிழ் கிடையாது, இங்கிலீஷ்ல இருக்குது. ஓகேவா? கவர்மெண்ட்ன்றதும் இங்கிலீஷ்ல இருக்குது. மத்திய அரசில் உத்தியோகம்ன்றது சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது நம்ம மொழி கிடையாது. கீழே நடுவண் அரசு உத்தியோகம் கிடைத்ததுன்றதும் தமிழ் மொழி கிடையாது. அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டா சி ஆப்ஷன். அவனுக்கு நடுவண் அரசில் பணி கிடைத்தது தான் பிறமொழி சொற்கள், அதாவது தமிழ் அல்லாத சொற்களை நீக்கிட்டு தூய தமிழ்ல எடுத்து எழுதுறது. ஓகேவா? சி ஆப்ஷன் ஆன்சர் 3க்கு. 4வது எதிர்ச்சொல் தருக. வெகுளி எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டா மகிழ்ச்சி. ஓகேவா? வெகுளி மகிழ்ச்சி. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. அப்ப இதுக்கு என்னன்னு கேட்கிறாங்க? குளவிக்கு என்ன வேண்டும் கிடையாது. பிணியின்றி வாழ்தல் இனிதான் கிடையாது. இனிமையான வாழ்வு எதுன்றது கிடையாது. குளவிக்கு இனிதாவது யாது. எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிணியின்றி வாழ்தல் தான் இனிது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனிதாவது யாது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி ஆப்ஷன் ஆன்சராக இருக்கும். இது 5 தமிழுடைய கேள்வி. அடுத்து 240 விட 15% குறைவானது என்னன்னு கேட்குறான். 15% கண்டுபிடிக்கணும். 240ல் அந்த 15% கழிச்சு சொல்லணும். அவ்வளோதான். 15% 240க்கு என்ன? 10%ன்றது 24. இதுதான் 10%. அதில் பாதி 5%. 24ல் பாதி எவ்வளோ? 12. அப்போ டோட்டலாக 15% எவ்வளோ இருக்கும்? 36ன்றது 15%. அப்ப 240ல் 36 குறைவான எண் எது? அதான் 15% குறைவான எதுன்னு கேட்டா 204. அது எங்க இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. 15% கழிச்சு சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? 6வது கேள்வி. அடுத்து 7வது கேள்வி. ஒரு சாதாரண வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை 53 சனிக்கிழமை 2 நாள் கிடைக்கிறதுக்கு நிகழ்த்தகவை என்னன்னு கேட்கிறான். ஒரு சாதாரண வருடம்னா எத்தனை நாள் இருக்கும்? 365 நாள். சாதாரண வருஷத்துனா 365 நாள். லீப் ஆண்டு அப்படின்னா 366 நாள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லீப் ஆண்டுனா என்னன்னு பார்க்கணும். லீப் ஆண்டுனா என்னன்னா 4ஆல் வகுப்படுவது லீப் ஆண்டு. நூற்றாண்டா இருந்துச்சுன்னா 400ஆல் வகுப்படுவது லீப் ஆண்டு. ஓகேவா? 4ஆலையும் 400ஆலையும் வகுப்படுறத லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆண்டுன்னு கேட்டீங்கன்னா நார்மலா எந்த வருஷம் அடுத்தடுத்த வருஷம் நம்பர் இருக்கும். ஓகேவா? அதுல எத்தனை நாள் இருக்கும்னா 365 நாள் இருக்கும். லீப் ஆண்டுல 366 நாள் இருக்கும். எங்க அந்த டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிப்ரவரி மாசத்துல 29 நாள் வரும். சாதாரண ஆண்டுல 28 நாள் இருக்கும். அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது அந்த பிப்ரவரி மாசத்துல 29 நாள் வரனால அது எந்த இடத்துல பிப்ரவரியில 29 தேதி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆலையும் 400ஆலையும் வகுப்புற இடத்துலதான் வருடத்துலதான் வந்து பிப்ரவரியில 29 தேதி வரும். ஒரு எக்ஸாம்பிள் 2004 லீப் ஆண்டு, 2008 லீப் ஆண்டு, 2012 லீப் ஆண்டு. அதே 2013, 14, 15 லீப் ஆண்டு கிடையாது. அதெல்லாம் சாதாரண ஆண்டு. ஏன்? 4ஆல வகுப்படாது. புரியுதா? சரி, இப்ப சாதாரண வருஷத்துல 365 நாள் இருக்கும். அதை 7ஆல் அடிங்க பார்க்கலாம். எத்தனை வாரம் இருக்குன்னு பார்க்கலாம். 7 5 35 மீதி 1, 7 14 மீதி 1ன்னு இருக்கும். 52 வாரம் பிளஸ் ஒரு நாள் தான் கிடைக்கும். அதே லீப் ஆண்டா இருந்துச்சு அப்படின்னா 7ஆல் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 52 வாரம் பிளஸ் 2 நாள் இருக்கும். அப்ப ஒரே ஒரு நாள் தான் அவன் கேட்கணும். சாதாரண வருஷத்துல 53 வெள்ளிக்கிழமை என்னன்னு கேட்டா ஆன்சர் சொல்லிடலாம். அவன் கேட்கறது 53 வெள்ளியும் கேட்கறான், 53 சனி கேட்கறான். 2 நாள் நம்மளுக்கு எங்க வரும்? சாதாரண வருஷத்துல வராது. லீப் ஆண்டுல தான் நம்மளுக்கு 2 நாள் கிடைக்கும். அப்ப சாதாரண வருஷத்துல கேட்டாங்கன்னா ஆன்சர் 0 வராது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சாதாரண வருடத்துல கேட்டா ஆன்சர் என்னன்னு சொல்லணும்? 0 அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 10 பேரோட உயரம் 166. இந்த நம்பர்ல 10 நம்பர்ல ஒரு மதிப்பு வந்து 150க்கு பதிலா 160ன்னு கொடுத்துட்டான். 150 பதிலா 160 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான். அப்ப எவ்வளவு
எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருக்கு? 10 நம்பர் எக்ஸ்ட்ரா போயிருக்கா? அந்த 10க்கு மட்டும் சராசரி கண்டுபிடி. 10ஆல் அடி ஒரு நம்பர், ஒரு சராசரி வந்து அதிகமாக போயிடுச்சு. அப்போ நார்மலாக உண்மையான சராசரி என்னவா இருக்கும்? அதில் ஒன்றை கழிச்சா போதும். ஏன்னா 10 அதிகமாக இருக்குது, அதுக்கு மட்டும் சராசரியை கண்டுபிடிச்சு அதை கழிச்சா போதும். அப்போ 166ல் 1 போச்சுன்னா அப்போ ஆன்சர் என்னன்னு இருக்கும்? உண்மையான சராசரி என்னன்னு கேட்டால் 165. சரியான சராசரி 165. எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து அதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்து 150 160ன்னு எடுத்திருக்கான். அப்போ அதுக்கு மட்டும் டிஃபரன்ஸ் பாரு. அதை மொத்தம் எத்தனை மாணவர் இருக்காங்களோ அதை அடிச்சு சராசரி வச்சுக்கோ. ஒரு சராசரி கிடைக்கும். அந்த ஒரு சராசரி அதிகமாக குறைவா இருக்குமா? அவன் அதிகமாக எடுத்துறானா இங்கே குறைவா இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? √x + √y என்னன்னு சொல்றான்? 17. √x - √y என்னன்னு சொல்றான்? 1. அப்படியே ஈக்குவேஷனாவே சால்வ் பண்ணிடலாம். ஒய்யும் கேன்சல் ஆயிரும். √x ரெண்டு √xன்னு வந்துடும். இங்க 17 + 1 18ன்னு வரும். 2ஆல் அடி 9. அப்ப √x என்னன்னு இருக்கும்? 9. அப்ப √x 9ன்னு இதுல அப்ளை பண்ணு. எதை கூட்டினா 17 வருதுன்னு பாரு. 8 கூட்டினா 17 வரும். அப்ப √x 9னா √y என்னவா இருக்கும்? 8ன்னு இருக்கும். அவன் என்ன கேட்கறான்? ரூட்ல x × y என்னன்னு கேட்கறான். √x × √y என்னன்னு கேட்டா அதை ரெண்டையும் பெருக்கி சொல்றதா. 9 × 8 72. ஆன்சர் எங்க இருக்குன்னா பி ஆப்ஷன்ல இருக்குது. 9 × 8 72ன்னு அடிக்கலாம். ஓகேவா? 9வது கேள்வி. அடுத்து 10வது கேள்வி. வீச்சு என்ன அப்படின்னு கேட்கிறான். 10வது கேள்வி என்னன்னா வீச்சு என்னன்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் பகா எண்கள், முதல் 10 பகா எண்களின் வீச்சு. முதல் 10 பகா எண்கள்னா என்னன்னு பார்க்கணும். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பகா எண்கள் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்ப பகா எண் எதுல தான் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தா 2, ஓகேவா? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 இத மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அவன் கேட்கறது முதல் 10 தான் கேட்கறான். 1 முதல் 100 வரை உள்ள எண்கள்ல பகா எண்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா 50. ஓகேவா? 1 முதல் 100 வரை உள்ள 50ல 25. 1 முதல் 100 வரை உள்ள எண்கள்ல எத்தனை பகா எண்கள் உள்ளனன்னு கேட்டாங்கன்னா 25. 1 முதல் 50 வரை உள்ள எண்கள்ல எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 15. 1 முதல் 50ல 15 பகா எண் இருக்கு. 1ல இருந்து 100க்குள்ள 25 பகா எண் இருக்கு. 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது மாதிரி 0வுக்கு தலைகிழி கிடையாது. 0வுக்கு தலைகிழி கிடையாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை என்ன எதுன்னு கேட்டனா 2. பகா எண்கள்ல இருக்கிற இரட்டைப்படை ஒரே ஒரு இரட்டைப்படை தான், 2ன்ற மட்டும்தான். ஓகேவா? இப்ப முதல் 10 பகா எண் சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பகா எண் எழுதிட்டேன். வீச்சு என்னன்னு கேட்கிறான். வீச்சுனா என்ன அப்படின்னு பார்த்தனா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். பெரிய எண் மைனஸ் சிறிய எண் தான் வீச்சு. பெரிய எண் எது? 29. சிறிய எண் எது? 2. 29ல 2 போச்சுன்னா ஆன்சர் 27 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான் வீச்சு. வீச்சுனா என்ன? பெரிய எண் மைனஸ் சிறிய எண். பகா எண்களை எழுதுற அதுல பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கழிச்சா வீச்சுன்றதே கிடைச்சிரும். ஓகேவா? 10வது கேள்வி. அடுத்து 11வது கேள்வி. ஒரு கடிகாரத்தில் மணி 3 குறிக்கிறது. 12, 1, 2, 3, 4, 5, 6 3 குறிக்குதுன்னா இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? அதுல மணி முள்ன்றது இந்த கிரீன் கலர்ல இருக்குது. அதன் நிமிட முள் கிழக்கு திசையை குறித்தால் அப்படியே இன்னொரு டயராம் வரைகிறேன். 12, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அவன் என்ன சொல்றான்? நிமிட முள்ளு கிழக்கு திசையை குறிச்சா மணி முள் உணர்த்தும் திசை என்ன? இப்ப நிமிட முள் எந்த திசையை உணர்த்துது? வடக்கு திசையில இருக்குது. ஓகேவா? இது வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, லெப்ட்ல மேற்கு, இங்க கிழக்கு. இப்ப நிமிட முள் வந்து ஆக்சுவலா வடக்குல இருக்கு. அது எங்கிட்டு நோக்கணுன்றான்? கிழக்குல நோக்கணுன்றான். இந்த நிமிட முள்ள கிழக்குல நோக்கணுன்றான். அப்ப எவ்வளவு டிகிரி நகர போகுது? 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி இங்க நகர்ந்துச்சுன்னா சின்ன முள்ள எங்கிட்டு நகரும்? 90 டிகிரி கீழே நகரும். அப்ப சின்ன முள் எங்க இருக்கும்னா கீழே இருக்கும். பெரிய முள் எங்க இருக்கும்? 3 இருக்கும். அவன் என்ன கேட்கிறான்? மணி முள் உணர்த்தும் திசை எது? சின்ன முள் உணர்த்தும் திசை எது? சின்ன முள் எங்க இருக்கு? 6 கிட்ட இருக்குது. அது எந்த திசையை நோக்கி இருக்குது? தெற்கு திசையை நோக்கி இருக்குது. அவ்வளவுதான் ஆன்சர். எத்தனை டிகிரி நகருது? மணி முள்ளு வடக்கு நோக்கி இருக்கிறத கிழக்க பார்க்கிற. அப்ப கிழக்கு நோக்கி இருக்கிறது தெற்குக்கு போயிடும். ஓகேவா? அது நிமிட முள் சார் மணி முள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னா தெற்கு. அவ்வளவுதான். அப்படியே டைரக்ஷனை மாத்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 11வது கேள்வி. 12வது கேள்வி. 9ஐ தொடர்ந்தும் 4க்கு முன்பாகும் டேஷ் 9ஐ தொடர்ந்து 4க்கு முன்பா உள்ள 3 என்ற எண் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது? 934 எத்தனை வருதுன்னு கேட்கிறான். 9ஐ தொடர்ந்து உள்ள 3, 4க்கு முன்னாடி இருக்கிற 3 எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறான். 934 எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க ஒரு 934 இருக்கு. வேற 934 இங்க ஒண்ணு இருக்கு.
அடுத்து 934 இங்கே ஒன்று இருக்குது 3 ஆயிடுச்சு. 931 லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 4 முறை வந்துருக்கு. அப்போ ஆன்சர் எத்தனைன்னு கேட்டால் 4. 12வது கேள்விக்கான ஆன்சர் 4. இந்த டைப்பு முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பித்த மாடல் இது. ஓகேவா? அடுத்து லீப் ஆண்டு அல்லாத வருடம் எதுன்னு கேட்டுட்டான். நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 4ஆல் வகுப்பு வருது லீப் ஆண்டு. 12 லாஸ்ட் 2 நம்பர் மட்டும் நீ 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். 12 3 4 12. லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் வகுப்புச்சுன்னா மொத்த நம்பர் 4ஆல் வகுப்படும். 96 டிவைட் பண்ணி பாரு. ஒரு 4 8 மீதி 1 4 4 16. இதுவும் லீப் ஆண்டு. 2014 4ஆல் வகுப்படாது லாஸ்ட் 2 நம்பர். அதனால இது லீப் ஆண்டு கிடையாது. 2000ன்றது 4ஆலையும் வகுப்படும் 400ஆலையும் வகுப்படும். அடிச்சு பார்த்தோன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதுவும் லீப் ஆண்டு. அப்ப லீப் ஆண்டு இல்லாத வருஷம் எதுன்னு கேட்டனா 2014. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின். ஸ்மைலிங். ஸ்மைலிங் என்ன எழுதுறாங்க? SMILING. ஸ்மைலிங் என்ன எழுதுறாங்கன்னா G அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. ஓகேவா? அப்படியே என்ன செய்யறாங்க? ரிவர்ஸ். GN அடுத்து I அடுத்து L அடுத்து I அடுத்து MS. ஸ்மைலிங் அப்படியே ரிவர்ஸ். SMILING அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. அப்ப ஃபேவரட்டா அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதுனா போதும். லாஸ்ட் லெட்டர் என்ன? இ. அதுக்கு முன்னாடி என்ன? டி. அதுக்கு முன்னாடி என்ன? ஐ. அதுக்கு முன்னாடி என்ன? ஆர். அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிப்பாரு. ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? அப்படியே தலைகீழா எழுதுறாங்க. ஸ்மெயிலிங்னா லாஸ்ட் லெட்டர் ஜினா ஃபர்ஸ்ட் லெட்டரா ஜி வருது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2வது லெட்டரா என்ன வருது. லாஸ்ட்டுக்குள்ள இருந்து 3வது ஐ வருதுன்னா அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 3வது ஐ வருது. அப்படியே ரிவர்ஸ். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின். எம் என்பவர் எண்ணின் சகோதரர். எம் என்பவர் எண்ணுக்கு சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. யார? எம் சொல்றாங்க. எம் என்பவர் எண்ணின் சகோதரர். அடுத்து பி என்பவர் எண்ணின் சகோதரர். பி வந்து என்னுடைய சகோதரர். என்ன யாருன்னே சொல்லல. ஆனா எண்ணுக்கு சகோதரர் எம். எண்ணுக்கு சகோதரர் பி. எம் என்பவர் டியின் சகோதரர். இந்த எம் யாருன்னா டியுடைய சகோதரர் எனில் பின்வரும் கூற்று மிக சரியானது எது அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? பியின் சகோதரர் என்னு. பியுடைய சகோதரர் என்ன வந்து ஆனா அப்ப என்ன நம்மளுக்கு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. 2வது ஆப்ஷன் டியின் சகோதரர் என். டியுடைய சகோதரர் டியும் யாருன்னு தெரியாது. என்ன ஆனா அப்ப என்னன்னு தெரியாது. அதுவும் சொல்ல முடியாது. 3வது ஆப்ஷன் பியின் சகோதரர் எம். பியுடைய சகோதரர் யாரு? எம். ஆன்சர் ரைட்டு. 4வது எம்மின் சகோதரர் டி. எம்மின் சகோதரர் டி வந்து ஆனா அப்ப என்னன்னு தெரியாது. அதுவும் தப்பு. ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? 15வது கேள்வி. 16வது கேள்வி. படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? இதுல ஒரு நேர்கோடு அப்படின்னா எத்தனை டிகிரின்னு அர்த்தம்னா 180 டிகிரின்னு அர்த்தம். நேர்கோடுக்கு 180 டிகிரி. இந்த இதுல பாகை மாநில போடுறது. அப்ப இதை மொத்த டிகிரியை கூட்டினா 180 டிகிரி வரணும். ஓகேவா? 34 + 25 எவ்வளோன்னு பாரு. 34 + 25 + x 3ஐயும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். அப்ப இது 3ஐயும் கூட்டினா 59 டிகிரி + x = 180. x = 180ல இருந்து இந்த 59 கழி ஆன்சர் வந்துடும். அப்ப 121ன்றது கழிச்சா ஆன்சர். ஓகேவா? அப்ப 16வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகே. அடுத்து 17. ஆப்டிடியூட் என்ற வார்த்தையில் 1 5 8வது வார்த்தை. 1வது வார்த்தை ஏ, 5வது வார்த்தை டி, 8வது வார்த்தை இ. அந்த வார்த்தையை மட்டும் எடுன்னு சொல்றான். ATE. வார்த்தை எழுத்துக்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம்? அர்த்தமுள்ள வார்த்தையை எத்தனை உருவாக்குவ அப்படின்னு கேட்கிறான். என்னென்ன வார்த்தை உருவாக்கலாம்? EAT ஈட்டு. EAT ஈட்டு. ஏட்டுன்றதும் சாப்பிட்டாச்சா. ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட்டு. EAT ஈட்டுன்றதை ஒரு முறை உருவாக்கலாம். வேற என்ன வார்த்தை உருவாக்கலாம்? TEA டி. ஒரு வார்த்தை மட்டும் பயன்படுத்தி எத்தனை வார்த்தை உருவாக்கலாம்? 2 வார்த்தை உருவாக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 17க்கு ஏ ஆப்ஷன். ஓகேவா? 18. ஒரு வகுப்பில் 18 ஆண்கள் 160 சென்டிமீட்டருக்கு மேல உயரமா இருக்காங்க. எத்தனை ஆண்கள் சொல்றாங்க? 18. இவர்கள் ஆண்கள்ல மொத்தம் 3/4ல 18ன்னு சொல்றான். 3/4 தான் ஆண்களே இருக்காங்க. இந்த ஆண்களுடைய இதுல 4ல 3 பங்கு எவ்வளோன்னு கேட்டா இந்த 18 பேரு. அப்ப ஆண்கள் எத்தனை அப்படின்னு பாக்குறேன். இந்த ஆண்கள் எத்தனைன்னு கேட்டா இந்த 3/4 அங்கிட்டு போனா என்னவா மாறும்? 4/3 மாறும். அப்ப அடி பார்க்கலாம். 3 அடிச்சா 6. அப்ப 6 4 24 ஆண்கள் இருக்கதா அர்த்தம். ஓகேவா? 24 ஆண்கள் இருக்காங்க. அடுத்து அந்த ஆண்கள் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்ல 3ல 2 பேர் ஆண்கள்னு சொல்றாங்க. 3ல 2 பங்கு ஆண்கள். அப்ப மீதி இருக்கிற 1 பங்கு யாருன்னு கேட்டா பெண்கள். ஓகேவா? 3ல 2 வகுப்புல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3ல 2 பேர் ஆண்கள், 1 பேர் பெண்கள். அப்ப 2 பேர் ஆண்கள்னா 2ஆல் அடி அந்த 1 பங்கு மீதி இருக்கிற 1 பங்கு கிடைச்சிடும். 2ஆல் அடி 12. அந்த 12 தான் 1 பங்கு. ஓகேவா? 12 தான் ஆன்சரா இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளோன்னு கேட்டா 12. இந்த கீழே இருக்கிற 3ஆல் அடிச்சிடாத. அது வந்து மொத்த ஆண்கள். இது வந்து மொத்த
மொத்த மாணவர்கள் எடுத்துக்கிட்டா தான் நீ கீழே இருக்கிறத போய் அடிக்கணும். இங்க ஆண்கள்னு சொல்லி 24 சொல்லிட்டான். அதுல 3ல 2 பங்கு தான் ஆண்கள். அந்த 2 பங்கு ஆண்களை போய் 2ஆல அடி. 3ல 2 பங்கு ஆண்களா இருந்தா அதே 3ல மீதி 1 பங்கு பெண்களா இருப்பாங்க. அப்ப 3ல 2 பங்கு நீ அடிச்சு அந்த 1 பங்கு என்னன்னு பாரு. 2ஆல போய் டிவைட் பண்ணு. 12ன்றது கிடைக்கும். அதான் ஆன்சர். ஓகேவா? 18வது கேள்வி. 19வது கேள்வி. ஒரு முக்கோணத்தை எந்த இது அமைக்கும் கேட்கிறேன். கீழ்கண்டடிக்கிறதுல எதை அமைக்கும்னு கேட்கிறேன். முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எது 180 டிகிரி வருதோ அது ஆன்சரா இருக்கும். எது 180 டிகிரி வருதோ அது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இப்ப 180 டிகிரி வருதுன்னு பார்த்தோன்னா இதுதான் 180 டிகிரி ஆன்சர் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் கூட்டி பார்த்தா வராது. நீ அப்படியே ரவுண்டா கூட்டு 9 5 14 140 140 ஒரு 30 170 ஒரு 5 175 டிகிரி வரும். இது முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் கிடையாது. 90 ஒரு 60 150 160 ஒரு 20 170 170 ஒரு 14 184 180க்கு மேல போகுது. 180 பிளஸ்ல இருக்குது. அதுவும் கிடையாது. 180 இங்க 40 45 40 40 40 80 80 170 இருக்கு. இதுவும் கோணங்களின் கூடுதல் கிடையாது. கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வருது எதுன்னு கேட்டா ஏ ஆப்ஷன் தான் 180 டிகிரி வரும். ஓகேவா? சரி, அப்ப 19வது கேள்வி ஆன்சரா இருக்கும். எது கோணத்தை அமைக்கும் முக்கோணத்தை அமைக்கும் கேட்டாங்கன்னா 180 டிகிரி. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எது 180 டிகிரி இருக்குதோ அதுதான் ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி. ஒரு சிலாஜிசம் கொடுக்குறான். எல்லா புலிகளும் பூனையாக உள்ளது. எல்லா புலியும் என்னவா இருக்குன்னு கேட்டா பூனையாக உள்ளது. அடுத்து எந்த பூனையும் சிங்கமாக இல்லை. எந்த பூனை என்னவா இல்லை? சிங்கமா இல்லை. டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப முடி சொல்றான். எந்த சிங்கமும் புலியாக இல்லைன்னு சொல்றான். எந்த சிங்கமே புலியா இல்லை தான். ஆன்சர் ரைட்டு தான். புலியும் சிங்கமும் டச்சா இருக்கா? இல்லை. எல்லா சிங்கமும் பூனையாக உள்ளது. எல்லா சிங்கமும் சிங்கத்துக்கு மேல எதுவும் பூனை வரைஞ்சிருக்கோமா? கிடையாது. தப்பு. சில புலிகள் பூனை, சில புலிகள் பூனைன்றது ரைட்டு. எல்லா புலியும் பூனையா இருக்குது. சில புலி பூனைன்றது ரைட்டு. சில புலி சிங்கமா இல்லை, சில புலி சிங்கமா இல்லைன்றது ரைட்டு. சிங்கமா இல்லை தானே. புலியும் சிங்கமும் டச்சே இல்லை. அப்ப இல்லைன்றது ரைட்டு. அப்ப ஆன்சர் என்ன? 1 2 4 சாரி 1 3 4. அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். 20வது கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? 21வது கேள்வி. ஒரு சார்ட் கொடுத்துருவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தை நன்கு விடையளிக்க. பர்த் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, ஜெர்மனி, இந்தியா, சைனான்னு கொடுத்துருக்கான். அதோட பர்சன்ட் மேலே அதை இதையும் கொடுத்துட்டான், ரேட்டையும் கொடுத்துட்டான். கேள்வி அடுத்ததுல போயிருக்குது. இந்தியா ஸ்வீடனுக்கு இடையே உள்ள பர்த் ரேட் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறான். நேராக இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியா எவ்வளோ? 33. ஓகேவா? இந்தியா 33. அடுத்து ஸ்வீடன் எவ்வளோன்னு கேட்குறானா? ஸ்வீடன் இங்கே எவ்வளோன்னு பாரு. ஸ்வீடன் 15. ஸ்வீடன் 15. 2 பேத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறான். அவ்வளோதான். அப்படியே டேட்டாவை எடுத்து எழுதுறேன். இந்தியா 33, ஸ்வீடன் 15. ஓகேவா? அப்படியே இப்போ எடுத்து எழுதி அப்படியே சுருக்கு பார்க்கலாம். 3 அடி 11 3 33 I 3 15. அப்போ 2 பேருக்கு உள்ள விகிதம் என்ன? 11:5 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து ஜெர்மனியின் எத்தனை மடங்காக சைனா உள்ளது? அப்படியே ஃபர்ஸ்ட் ஜெர்மனி பார்க்குறேன். ஜெர்மனி எத்தனை? 16. ஜெர்மனியின் எத்தனை மடங்காக சைனா உள்ளதுன்னு கேட்குறான். சைனா எத்தனை? சாரி, சைனா 40, ஜெர்மனி 16. 40 16. அப்போ சைனா 40. ஜெர்மனியோட எத்தனை மடங்கா சைனா உள்ளதுன்னு கேட்டால் அப்படியே அடிச்சு பாரு. ஓகேவா? இப்போ நான் 8ஆல் அடிக்கிறேன். 8 2 16 I 8 40. மறுபடியும் 5/2. 5 2ஆல் அடிச்சேன்னா என்னன்னு இருக்கும்? 2.5 இருக்கும். ஆன்சர் என்ன இருக்கு? 2.5 டி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து இப்போ நம்ம பார்த்தது எத்தனை கேள்வி? 22ஆ? 23 கீழே கேட்டிருக்கான். வட்டத்தின் மையத்தில் வட்ட மைய கோணம் காண்கன்னு கேட்குறான். வட்ட மைய கோணம் எதுக்கு கேட்குறான்? ஈயுடைய வட்டமைய கோணம் என்னன்னு கேட்குறான். ஓகேவா? இங்கே சைடில் போனனால தெரில. ஈயின் வட்டமைய கோணம் எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அப்போ அந்த 15% அப்படியே எழுது. வட்டமைய கோணமா இன்ட்டு 360 டிகிரி போட்டால் வட்டமைய கோணம் கிடச்சிரும். 0 0 கேன்சல். 2 5 10 3 5 15. 2ஆல் அடிச்சனா 18. 18 3 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 54ன்றது ஆன்சராக இருக்கும். நீ பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தனா டேரெக்டாக 360க்கு 15% எடுத்தா ஆன்சர். 10% என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி புல் வச்சா 10%. அதில் பாதி 5%. ரெண்டையும் கூட்டினா 15% எவ்வளோ வருது? 36 18 கூட்டினா 54ன்றது ஆன்சர். பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதில் போடு. இல்லை அப்படின்னா அழகா 15% இன்ட்டு 360 போட்டு அடித்து சுருக்கி போடு. அவ்வளோதான். ஓகேவா? 23 கேள்வி. அடுத்து 24 25 சார்ட் கொடுத்துருக்கான்.
994 2000 2 நிறுவனங்கள் ஈட்டிய லாபம். 994 95 96 97 98 99 2000. எம்ன்றது இந்த டாட் மேல இருக்கிறது எம், கீழே இருக்கிற டார்க்கா இருக்கிறது என். ஓகேவா? இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எம்னு சொல்றாங்க, கீழே இருக்கிறத எல்லுன்னு சொல்றாங்க, கீழே இருக்கிறத எல்லு. ஓகேவா? சரி, இப்போ இதை வச்சு கேள்வி வருது. என்ன சொல்றாங்க? எல் எனும் ஆண்டு குறைந்தபட்ச லாபம் எந்த ஆண்டுல ஈட்டினாங்கன்னு கேட்குறாங்க. எள்ளு வந்து குறைந்தபட்ச லாபம் என்னன்னு கேட்குறான். எள்ளுலே குறைவானது எது? 45, 40, 38, 50. எது குறைவா இருக்குது? 38 தான் குறைவா இருக்கு. அப்ப அதோட ஆண்டு எது? 1998. எள்ளுடைய குறைந்தபட்ச லாபம் ஈட்டிய ஆண்டு 1998. பி ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து எம் எனும் நிறுவனத்துடைய அதிகபட்ச லாபம் எங்கன்னு கேட்குறான். எம்முடைய அதிகபட்சம், எம்முடைய மேலேயே பார்க்குறேன், 54, 68, 57, 63, 72, 74. அதிகபட்ச லாபம் எங்க? 74 இருக்குது. 74 வருஷம் எது? 2000. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 2000 இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. புரியுதா? அப்படியே நிறையா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்மளுக்கு செட் ஆயிரும். ஃபுல்லாக நிறையா கொஷின்ஸ் பார்க்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்து அதோடைய டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.